ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஆமாங்க, நம்ம இந்த வெயில் சீசனில் ஃபேஸ்க்கும் ஸ்கின்னுக்கும் குட்டி குட்டி டிப்ஸு சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பச்சை பயிர் பாருங்கள், இதில் நல்லா அதிக அளவு ப்ரோட்டீன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்லா இது வழவழப்பான தன்மையும் இருக்கும். இது நீங்கள் ஹேருக்கு கூட பேக்காக போடலாம். ஸோ நம்ம ஒரு சின்ன ஃபேஸ் பேக்கு அண்டு ஹேருக்கு கூட நம்ம அப்ளை பண்ணலாம். ஆனால் இப்போ நான் ஃபேஸ் கேக்காக சொல்கிறேன் உங்களுக்கு. இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பச்சை பயிறு, அதில் ஒரு எக்கு, நீங்கள் இந்த மாதிரி எக்கு போட்டுக்கோங்க. ஐயோ, என்ன மேடம் இப்படி எக்கெல்லாம் போட சொல்கிறீங்களே, அப்படி யோசிக்காதீங்க. எக்குலேயும் அதிக அளவு ப்ரோட்டீன் இருக்குது. அதுலேயும் எல்லோ எக்கில் அதிக அளவு ப்ரோட்டீன் இருக்குது. இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்கு ஸ்கின்னை சுருக்க விடாது. நம்ம சொல்கிறோம் இல்லையா, கிளாஸ் ஸ்கின்னு அப்படின்னு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கிளாஸ் ஸ்கின் அப்படின்னு ஒன்று எதுவுமே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னாக்கா, நம்ம ஊருக்கு நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஸ்கின்னு அமைக்கப்படும். சரியா? ஜப்பானு, சைனீஸ் அவங்க ஓவர் அளவு கெமிக்கல்ஸு, தென் அவங்களோட ஊர் அந்த மாதிரி. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த கிளாஸ் ஸ்கின்னுன்றது ஓகே ஆகும். ஆனால் நம்ம ஊருக்கு கிளாஸ் ஸ்கின் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்பாதீங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் மட்டுமே. ஸோ இந்த மாதிரி எக்கு கூட பச்சை பயிரை நல்லா அடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. இந்த பச்சை பயிரில் எல்லா இடத்துலையும் எக்கு உங்களுக்கு நல்லா கலந்துருக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த எக்கு கலந்த இந்த இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் நல்லா இப்படி போட்டுடுங்க. ஃபுல்லாக போட்டுட்டு, இது ஆண் மட்டும் இல்லை, லேடிஸு யூஸ் பண்ணலாம். லேடிஸு, ஜென்ஸு, ஈவன் குழந்தைங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. நல்லா பரப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இதை அப்படியே கொண்டு போய் அடிக்கிற வெயிலில் அப்படியே வச்சுடுங்க. வெயிலில் நீங்கள் வச்ச உடனே இது நல்லா காஞ்சிடுங்க. காஞ்ச அப்புறமும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை எடுத்து நீங்கள் பவுடர் பண்ணி அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 3 days ரெகுலராக போடலாம், வேறு விஷயம். 3 days இதை நீங்கள் ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் ஸ்கின்னு அவ்வளோ அழகாகவும் ஷைனிங்காகவும் க்ளோவாகவும் எங்காகவும் ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஈவன் இது ஃபேஸ்க்கு மட்டும் இல்லைங்க, சம்டைம் நீங்கள் தலையிலையும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கேப்பில் படுற மாதிரி ஒரு ஹேர் மாஸ்க் மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ஆகும். கண்டிப்பாக ஹேர் லாஸ் அதிக அளவு ஆக காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஹேரில் நிறைய சிக்கு விழுறதுனாலையும் அழுக்கு செய்கிறதுனாலையும் மட்டும்தாங்க. ஸோ இது நீங்கள் போடுறப்போ நம்ம ஹேரை நல்லா ஷைனிங் கொடுக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஸோ உங்களுக்கு ஹேர் ஃபால்ட்டு ரொம்ப அழகாக கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் காஞ்சப்புறம் அரைச்சதும் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ.